இந்த மழையை தடுக்கிறதுக்கு தடுப்பணை கட்டினா போதும்னு சொல்றாரு. இந்த காலத்தில் வர்ற மழையை பார்த்தா தடுப்பணை அணையே நிற்க மாட்டேங்குது. கோவை தெற்கு சட்டமன்ற தொகுதியில் உக்கடம் மேம்பாலம் கட்டுவதற்காக அங்கு இருக்கக்கூடிய சிஎம்சி காலனி மக்கள் தங்கள் இடத்தை கொடுத்தார்கள். அவர்களுக்கு பழைய மீன் மார்க்கெட் பகுதியில் புதிய வீடுகள் கட்டப்பட வேண்டும். ஆனால் கடந்த 4 வருடங்களாக அவர்களுக்கு அந்த இடத்தில் வீடு கட்டவில்லை. மூலக்கல்விக்கு சம்பந்தமில்லாது. ஆனால் இதை பற்றி அதிகாரிகளோடு கலந்து பேசி அதை எவ்வளவு உறுதியளித்ததை தான் நிறைவேற்றி தாருங்கள். எப்போது முடியும், எப்போது விடியும் என்று கேட்க ஆவலோடு இருக்கிறேன். விடியது காலையில 6 மணிக்கு விடிஞ்சுதான் வந்திருக்கிய. நல்ல விடியல் ஆயிடுச்சு. இப்போ என்னுடைய கீழ்பண்ணாத்தூர் தொகுதியிலே துறிஞ்சலாறு என்ற ஒரு ஆறு ஓடுகிறது. அதற்கு ஏற்கனவே சட்டமன்றத்திலே கோணலூரிலே ஒரு தடுப்பணை கட்டுவேன் என்று அறிவித்திருந்தார்கள். ஆனால் இதுவரை அது கட்டப்படவில்லை. அதனால் இந்த மழையிலே அதிக அளவு அந்த துறிஞ்சலாறு பாதிக்கப்பட்டிருக்கிறதால் அந்த பகுதியிலே தடுப்பணைகள் கட்டுவதற்கு அரசு நடவடிக்கை எடுக்குமா என்பதை அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் தடுப்பணை கேட்காங்க. தடுப்பணை கோணலூர்ல தடுப்பணை கொடுத்துருந்தாங்க. ஆமா, சொல்லிட்டு அது கட்டல. இந்த மழையை தடுக்கிறதுக்கு தடுப்பணை கட்டினா போதும்னு சொல்றாரு. இந்த காலத்தில் வர்ற மழையை பார்த்தா தடுப்பணை அணையே நிற்க மாட்டேங்குது. இருந்தாலும் நம்முடைய அந்த ஊர் நிலைமை எனக்கு தெரியும். எனவே பிச்சாண்டியுடைய கோரிக்கை அரசு சீரியஸாக எடுத்துக்கொண்டு கவனிக்கப்படும். சிந்தனை செல்வர். மாண்புமை பேரவை தலைவர் அவர்களே, கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் வட்டத்தில் ஆதனூர் என்கிற இடத்துல கொள்ளிடத்தின் குறுக்கே ஒரு பாலம் கட்டப்பட்டு திறப்பு விழாவுக்கு தயாரான நிலையில் இருக்கிறது. அது வடிநில பகுதியாக இருக்கிற காரணத்தினாலே கீழணையிலே இருந்து ஏராளமான மணல் அடித்து வந்து அந்த அணையின் ஷட்டர்களையே திறக்க முடியாத அளவிற்கு மணல் மேடாக வண்டி கிடக்கிறது. அந்த மணல் அப்புறப்படுத்தப்பட்டால்தான் அந்த ஷட்டரை திறக்க முடியும், அந்த திறப்பு விழாவையும் நடத்த முடியும் என்பதை மாண்புமை அமைச்சரின் கவனத்திற்கு கொண்டு வந்து அந்த மணலை அப்புறப்படுத்த துறை நடவடிக்கை எடுக்க முன்வருமா என தங்கள் வாயிலாக கேட்டமர்கிறேன். மாண்புமிகு அமைச்சர். மாண்புமிகு உறுப்பினருடைய கோரிக்கையினுடைய நிலைமையை நான் நன்கு அறிவேன். மழையின் காரணமாக திறக்கப்பட்டது. மழை நின்றவுடன் மணல் அகற்றப்படும். அடுத்து மாண்புமிகு உறுப்பினர் மணி. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, பொதுவாக தமிழ்நாடு கடுமையான வெள்ளங்களில் வெள்ளச்சாதத்தால் பாதிக்கப்படுகிற மாநிலமாகவும் வறட்சி காலத்தில் கடுமையான வறட்சியை சந்தித்து நீர் பற்றாக்குறை மாநிலமாகவும் திகழ்ந்து வருகிறது. குறிப்பாக நீரின்றி அமையாது உலகு என்று சொன்னார்கள். ஆகவேதான் மழைக்காலத்தில் உபரி நீராக வெளியேறுகிற கடலுக்கு வீணாக செல்லுகிற அந்த நீரை எல்லாம் ஒரு சொட்டு தண்ணீர் கடலுக்கு செல்லாமல் தடுத்து நிறுத்துகிற வகையில் காவிரி ஆறு, பாலாறு, தென்பெண்ணை, வைகை, தாமிரபரணி உள்ளிட்ட தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா ஆறுகளிலும் ஓடைகளிலும் தடுப்பணை கட்டி நீரை தேக்கி பாசனத்திற்கும் குடிநீர் திட்டத்திற்கும் நிறைவேற்றுவதற்கு அரசு 300 என்று பல முறை நானும் பல ஆண்டுகளாக கேட்டேன். அதற்காக ஒரு பெரும் திட்டம் இல்ல, ஒரு பெரும் திட்டம் தீட்டி சில கால அளவுக்குள் அரசு நிறைவேற்ற முன்வருமா என்பதை தங்கள் வாயிலாக அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர். பேரவைத் தலைவர்களே, இப்பொழுது நாம் பெரிய பெரிய அணையை கட்ட முடியாத காரணத்தால் தடுப்பணைகள் கட்டுவதை அரசு உணர்ந்திருக்கிறது. நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இந்த நீர்வளத்துறையில் மற்ற திட்டங்களை நிறைவேற்றுவதை விட தடுப்பணையை கட்ட வேண்டும் என்றுதான் சென்ற ஆண்டு ஒதுக்கிறார்கள். ஆக 2 ஆண்டுகளில் கிட்டத்தட்ட ஒரு 100 அணைகளுக்கு நாங்கள் கட்டி கொண்டிருக்கிற பொழுது நான் என்னுடைய மானிய கோரிக்கையில் அதை தெளிவாக தெரிவிக்கிறேன். ஆகையினால மாண்புமிகு உறுப்பினர் சொன்னதை போல் இந்த ஆண்டும் இப்பவே சொல்றதை கட்ட முடியாது. எந்தெந்த தொகுதிக்கு வேணுன்றதை கொடுத்துடணும் நீங்கள். அதுக்கப்புறம் தான் ஃபைனான்ஸ் போய் வரணும். அது ஆகையினால கட்டியே தீர வேண்டும் என்று கருதுகிற மாண்புமிகு உறுப்பினர்கள் தங்கள் கோரிக்கையை நிறுத்தி கொடுத்தால் வருகிற நிதி ஆண்டில் எவ்வளவு அதை ஏற்றுக்கொள்ள முடியுமோ. பேரவைத் தலைவர் அவர்களே, கோவை தெற்கு சட்டமன்ற தொகுதியில் உக்கடம் மேம்பாலம் கட்டுவதற்காக அங்கு இருக்கக்கூடிய சிஎம்சி காலனி மக்கள் தங்கள் இடத்தை கொடுத்தார்கள். அவர்களுக்கு பழைய மீன் மார்க்கெட் பகுதியில் புதிய வீடுகள் கட்டப்பட வேண்டும்.
ஆனால் கடந்த 4 வருடங்களாக அவர்களுக்கு அந்த இடத்தில் வீடு கட்டவில்லை. அதற்கு மாநகராட்சி இடத்தை கொடுக்க வேண்டும். பழைய மீன் மார்க்கெட் பகுதியை எப்போது அந்த இடத்தை விட்டு அவர்கள் அந்த இடத்தை கொடுப்பார்கள் என தங்கள் வாயிலாக அமைச்சரிடம் கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்பு பேரவைத் தலைவர்களே, மூல கேள்விக்கு சம்பந்தமில்லாது என்னால் இதை பற்றி அதிகாரிகளோடு கலந்து பேசி அதை எவ்வளவு என்ன செய்ய முடியும் என்பதை மாண்பு உறுப்பினர் அவர்களுக்கு தெரிவித்தோம். மாண்புமிகு உறுப்பினர் ராஜேஷ்குமார். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கிள்ளியூர் சட்டமன்ற தொகுதியில் கொல்லங்கோடு நகராட்சி பகுதியில் செல்கின்ற ஏவிஎம் கால்வாய் கிட்டத்தட்ட ஒரு 8.5 கிலோமீட்டர் அந்த ஏவிஎம் கால்வாய் செல்கிறது. கடைசியில் முடியக்கூடிய இடத்துல இறைமன் துறை என்கின்ற ஒரு கிராமம் இருக்கிறது. மறுபுறம் கலிங்கராஜபுரம் வைக்கலூர் என்கின்ற ஒரு கிராமம் இருக்கிறது. நீண்ட காலமாக ஏதாவது இடர்பாடு ஏற்பட்டால் இந்த இறைமன்துறை மக்கள் செல்வதற்கு பாதுகாப்பான இடத்திற்கு செல்ல வேண்டும் என்று சொன்னால் இறைவன்துறை கிராமத்தையும் வைக்கலூர் கிராமத்தையும் இணைக்கக்கூடிய ஒரு உயர்மட்ட இணைப்பு பாலம் அமைத்து தருவாரா என்பதை மாண்பு பேரவைத் தலைவர்களே, கடந்த ஆண்டே இந்த கால்வாயிலை தூர் எடுக்க வேண்டும் என்று தாங்கள் சொல்லி அதற்கான அதிகாரிகளுடைய நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள். எனவே மாண்பு உறுப்பினர்கள் சொல்வதை கவனத்தில் கொள்ளலாம். நிதிநிலைக்கு ஏற்ப அதை செய்து தருவதற்கு முயற்சி எடுக்கப்படும். மாண்புமிகு உறுப்பினர் பூமிநாதன். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மரியாதைக்குரிய நம்முடைய வெள்ளத்திலே பாய்த்த செல்லூர் கால்வாய் மற்றும் தடுப்பணை கட்டுவதற்கு உடனடியாக நடவடிக்கை எடுத்த மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் மற்றும் அமைச்சர் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, என்னுடைய தொகுதியிலே கிட்டத்தட்ட பனையூர் வாய்க்கால், சுட்டகட்டி வாய்க்கால், 2-3 வாய்க்காலை தூர்வாருவதற்கு மாண்புமிகு அமைச்சரிடத்தில் நான் மனு அளித்திருக்கின்றேன். அதை நிச்சயமாக 10 ஆண்டு காலமாக தூர் வராம அது பூரா மேடாகி தண்ணியே ஓடல. அதனால அதை செய்து தரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இல்ல கால்வாய்னா நீர்வளத்துறை கால்வாயா? இது அமைச்சர் மாநகராட்சி மாநகராட்சி. மாண்புமிகு அமைச்சர் பேரவைத் தலைவர்களே, மாநகரத்தின் நடுவில் இருக்கிற மாநகராட்சிக்கு உட்பட்டப்பட்ட வாய்க்கால் என்றால் மாநகராட்சி தூர் வரப்படும். மாண்பு உறுப்பினர்கள் சொன்னதை கவனத்தில் இருக்கிறோம். எனவே இப்போது கூட உங்களுக்கெல்லாம் செல்லூர் ஏரியை மாண்பு முதலமைச்சர் அவர்கள் நேரடியாக பார்த்து அங்கே இருக்கிற உடனடியாக அந்த வாய்க்காலை கட்ட வேண்டும் ஏனென்று சொல்லி அதற்காக 13 கோடி நிதி ஒதுக்கி உடனடியாக பணியும் துவக்கப்பட்டிருக்கிறது. மதுரையை பொறுத்தளவு பல்வேறு பணிகள் இந்த ஆட்சியிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மேலும் கூட்டுக்குடிநீர் திட்டம் மதுரை புறநகர் பகுதிகளுக்கு 2000 கோடி ரூபாய் செலவிலே கூட்டுக்குடிநீர் திட்டமும், மதுரை மாநகருக்கு கிட்டத்தட்ட 1500 கோடி திட்டத்திலே கூட்டுக்குடிநீர் திட்டமும், பாதாள சாக்கடை திட்டங்களும் தொடர்ந்து மதுரை மாநகருக்கு அனைத்து செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. வாய்க்கால்களை தூர்வார இந்த ஆண்டு அதுக்கான முயற்சி எடுக்கும். மாண்புமிகு உறுப்பினர் ராஜன் செல்லப்பா. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களுக்கு வணக்கம். தமிழகத்தின் பல்வேறு மாநகராட்சியில் மதுரை மாநகராட்சி 2வது பெரிய மாநகராட்சி என்பதை மாண்புமிகு நகர்ப்புறத்துறை அமைச்சர்கள் அறிவார்கள். அந்த வகையில் மதுரை மாநகராட்சியின் விரிவாக்கப்பட்ட பகுதிகள், குறிப்பாக பாதாள சாக்கடை திட்டம், வைகை வடகரை பகுதி, திருப்பரங்குன்றம் தொகுதி உள்ளிட்ட தென்கரை பகுதி என்று 2ஆக பிரிக்கப்பட்டது. பாதாள சாக்கடை திட்டம் பல்வேறு வகையிலே நிறைவேற்றப்படும் என கடந்த 3 சட்டமன்ற தொடரிலும் மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் பல்வேறு கேள்விகளுக்கும் பல்வேறு மானிய கோரிக்கையிலும் உறுதியளித்தீர்கள். தொடர்ந்து அந்த தென்கரை பகுதி, வைகையின் தென்கரை பகுதியில் விரிவாக்கப்பட்ட பகுதியில் இதுவரை பாதாள சாக்கடை போடாத காரணத்தால் பாதாள சாக்கடைகளும் போடப்படவில்லை. அதை குறித்து சாலைகளும் போடாமல் சீர்கெட்ட நிலையிலே திருப்பரங்குன்றம் தொகுதியும் அதை சுற்றியுள்ள விரிவாக்கப்பட்ட பகுதியும் இருக்கிறது. ஏற்கனவே இந்த திட்டத்தை நிறைவேற்றீர்கள் என்ற உறுதியினை சட்டமன்றத்தில் உறுதியளித்த அந்த தீர்மானத்தை நிறைவேற்ற வேண்டும், உறுதியளித்ததை நிறைவேற்ற வேண்டும் கூட எங்களுடைய எதிர்க்கட்சி தலைவர் ஆலோசனைக்கிணங்க முன்னாள் மாண்புமிகு அமைச்சர் என் தங்கமணியுடைய தலைமையில் மிகப்பெரிய போராட்டத்தை, மக்கள் போராட்டத்தை நடத்தினோம். அதற்கும் எங்களுக்கு பதில் இல்லை. ஆகவே பதிலையாவது நாங்கள் எதிர்பார்க்கிறோம். அதே மாதிரி சாலையும் வேண்டும், பாதாள சாக்கடை திட்டமும் வேண்டும். தாங்கள் உறுதியளித்ததை தான் நிறைவேற்றி தாருங்கள். எப்போது முடியும், எப்போது விடியும் என்று கேட்க ஆவலோடு இருக்கிறேன். விடியது காலையில 6 மணிக்கு விடிஞ்சுதான் வந்திருக்கிய. நல்ல விடியல் ஆயிடுச்சு. இப்போ மாண்பு பேரவைத் தலைவர்களே, மாண்பு உறுப்பினர்கள் சொன்னது, வைகை தெற்கு பகுதியில் விடுபட்ட மற்றும் புதிதாக இணைக்கப்பட்ட வார்டு பகுதிகளில் பாதாள சாக்கடை திட்டம் வீட்டிணைப்பு வழங்குவதற்காக அரசாணை எண்
கிட்டத்தட்ட அரசாணை கொடுத்து நிர்வாக ஒப்புதல் பெறப்பட்டு 31/7/2024 அன்று ஒப்பந்த புள்ளி வரவேற்கப்பட்டதில் கீழ்கண்ட நிறுவனங்கள் ஒப்பந்தத்தில் பங்கேற்றுள்ளார்கள். குஜராத்தை சேர்ந்த 2 நிறுவனங்கள் இதில் பங்கேற்றிருக்கிறார்கள். அதிலே ஒரு நிறுவனம் எது குறைவாக இருக்கிறதோ அந்த நிறுவனத்தை இன்னும் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த நிறுவனம் தரப்பட்டிருக்கிற தொகையும் குறைக்க வேண்டும் என்று இதுவரை 3 முறை 4 முறை அவர்களோடு பேசியாகிவிட்டது. 4வது முறை பேசிய போதும் அவர்கள் குறைந்து வருவதாக தெரியவில்லை. எனவே குறிப்பிட்ட தொகைக்கு மேலாக 8% கூடுதலாக இருக்கிற காரணத்தால் அதை குறைத்து செய்ய வேண்டும் என்பதற்காக தான் 6 மாத காலமாக பேச்சுவார்த்தையில் இருக்கிறது. நீங்கள் சொல்வது போல அதற்கான நிதி அரசாங்கம் ஒதுக்கி அரசாணை வெளியிடப்பட்டு விட்டது. அந்த நிறுவனத்தோடு பேசி முடித்த பிறகு பணி தொடங்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் மதுரையில சாலைகளுக்காக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தனியாக நிதி ஒதுக்கி தந்திருக்கிறார்கள். எங்கெங்கு பாதாள சாக்கடை திட்டம் போடப்பட போகிறதோ அந்த இடத்தில் இருக்கிற சாலையை அந்த திட்டத்தை நிறைவேற்றி விட்டு போடலாம் என்று இருக்குமே தவிர குண்டு குழியுமாக இருக்குமானால் அதை சீர் செய்து தருவதற்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும்.